ஸ்டோப் பெருமாள் கைலாசத்திலேருந்து எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு இருக்கிற பஞ்சாயத்து போட பூரா பூரா மந்திரத்தால் வீசி கட்டுதார். தப்பு செய்கிறதுக்கா நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்காரு. கோர்ட்டில் கேட்காரு நீதிமன்ற கோர்ட், தப்பு செய்கிறதுக்கா? வழக்கு ஆடுறது கீழே தப்பு, வழக்கு ஏற்றுறது தப்பு, வருதவன் போகிறவன் தப்பு, எல்லாம் தப்பு, அனைத்து நீதிமன்றம் தப்புக்கா நான் நீதிமன்றம் கொடுத்துருக்கேன்காரு. நீதி நியாயம், நீதி நியாயம், நீதி நியாயம். எப்படி அநியாயப்பட்டு போகிறான், அநியாயப்பட்டு வாரான், ஏதோ ஏழை எளிய மக்கள் உழைச்சி நீதிமன்றத்தில் நீதி கிடைக்குமான்னு வரான், அவனுக்கு அந்த நீதி கிடைக்கல. சரியா? எல்லாம் தான் இதை பிடிக்கவா அதை பிடிக்கவா, அங்கே செக் பண்ணுவா இங்கே செக் பண்ணுவா, இதே சோழியா உங்களுக்கு டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, இதே சோழியாட அரசியல் முட்டாப்பையில் வச்சு நியமிச்சு பூரா கவர்மெண்ட். ஏடா ஒருத்தன் தப்பு செஞ்சதை தூக்க முடியலடா, எவ்வளோ தப்பு, ஒரு கொலைபாகம் பண்ணுதான், அவனை எப்படி உடனே கண்டுபிடிச்சி தூக்க முடியல, என்னடா எப்படி செய்தான்? அப்போ எப்படி இதை மாதிரி அதான் மந்திரத்தை கனியால் வீசி கட்டுதார். புரியுதாடா? இல்லை, கைலாசத்தில் நீதிமன்றத்திலேருந்து நீதி நியாயத்தை பார்க்கார். அநியாயப்பட்டு பூரா வச்சுருக்கான், 99% வச்சுருக்கான், 1% நீதி கேட்குறவன் இல்லை. அதனால் தூங்க விட மாட்டார், நீதிமன்ற கோர்ட்டில் தூங்க விட மாட்டார், பஞ்சாயத்து போர்ட்டில் வந்து நக்கி ஓட்டு எரிச்சலை விடுவார், ஒட்டம்பு எரிய விடுவார். இப்போ எரிச்சலை விட்டுட்டார். எரிச்சலுக்கு ஒரு நாளைக்கு எலுமிச்சம்பழம் கனியை விடுவார் மானிட பிறவிக்கு. அனைத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த கனி உடையில் ஒட்டம்பு எரியும், வெளியில் வந்தாலும் எரியும், வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தாலும் எரியும். கண் எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், கை எரிச்சல், கால் எரிச்சல், அந்த எரிச்சலை விடுவார். உடையில் அப்படியே சர வழி எடுத்து போடுவார். கால் சத்தியம் கோவம்டா, இன்றைக்கி எங்களுக்கு கோவம் அக்ருஷமாக அவர்கிட்ட கடவுளாக உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட கூட ஒரு மானிட பே கேட்கலான்னா என்ன அர்த்தம்? மானிட பேக அப்போ பிடிச்சி அழிச்சாத்திர சரி வரும் அப்படின்னு நாங்களே சொல்லுதோம். கணக்கு நாங்கள் போடுதோண்டா. பெஸ்ட்டோ பிரமா புரிஞ்சுக்கோ. அவர் மௌனமாக உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கே ஒரு கடவுளுக்கே ஒரு பூமியில் இறங்கி உட்காந்துருக்காரு கைலாசத்தில். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு, கொழுப்பு ஏறி அழுது. அதான் பஞ்சாயத்து போர்டை பூரா கட்டுதார். உன் வீடு வாசல் சொத்து சுகம் பூரா அந்த பஞ்சாயத்து போர்டு ஆதார கார்டில் கட்டிட்டார் மந்திரத்தால். நீ எங்கேயும் நவள முடியாது. உழைச்சி வாங்கினியா தான், உழைச்சி வாங்கினோன்னு தான் பார்ப்பார். உழைக்காமல் நான் பேப்பரை விட்டு இடம் வீடு வாசல் கட்டி சொட்டுன்னு ஒரு ஆறாது மண்டையும் மூஞ்சில எத்த வேண்டிய இடத்துல எத்துவாங்க. ஆணுக்கு பெண்ணுக்கும் ஒழுங்கா போ, ஒழுங்கா அமைதியாக பொத்தி போ. உழைச்சி திம்மாண்டா, விவசாயம் பண்ணி உழைச்சி திம்மா. பூரா விளைக்காமல் விட்டுட்டு பூரா மில்லு தொலைச்சி அத்தையிலும் போட்டு 1000 பூரா வெளிநாடு உள்நாடு பூரா ஏற்றி வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டாடா இருக்கியா உலக நாடு. அதான் வீசி போட்டு பூரா கட்டுதார். எதோ பஞ்சாயத்து போர்டை கட்டுதார். பஞ்சாயத்து போர்ட்டில் இருந்தாலும் ஒளியில் ஓடுறா, 2 காலை கையை தூக்கிட்டு. இல்லை இடம் விற்கிறவன் இடம் போகிறவன் வீட்டு குடும்பம்லாம் இனிமேல் இன்றைக்கி வீசி கட்டிட்டார். உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் மார்க்கத்தில் போயிடும், எல்லாமே சோழி முடிஞ்சுவோம். அப்படியே அணுகணுகா எப்படி வாழைப்பழம் அழுகுது அந்த மாதிரி உன் குடும்பம் அழுகி நாசமாக கீழாக்க இறங்கி போயிடும். குடும்பம் வேரோடு அறுத்து போயிடும். இல்லை உயிர் வாழ்கிறதுக்கு கொடுத்துருக்காரு கடவுள். 3 கணக்கு கொடுத்துருக்காரு. விவசாயம் உழைஞ்சி சாப்பிட்டுக்கோ, இருக்கிற இடம் கொஞ்சம் போல் போட்டுக்கோ, அடுத்தாப்புல ஆடையை பூட்டிப்போ, இல்லைன்னா திறந்து போட்டு போயிட்டேன்னா மாற்றி ரோட்டு காட்டுகளை நாய் கடித்து கொதறிடும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் முக்கால் சத்தியம்.